சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது பாசிசம். அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம் வசம். இந்த தேர்தல் தான் அதை மாத்திடத்தான் இப்போ நம்மிடம்தான் வந்துருச்சு. இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் பிடுங்கி நாட்டு மக்கள் வங்கி கணக்கினிலே 15 லட்சம் போடுவேன்னு பச்சை பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே. இத மக்களா மறப்பாங்க, தேர்தல் பாடத்தை கொடுப்பாங்க. இத மக்களா மறப்பாங்க, தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க. மதவெறி இனவெறி எல்லாம் உன் மனசுல ஊறிய போச்சு. பாசிசம் வந்ததினாலே இந்த நாடே நாசமா போச்சு. இன்னும் சொல்லவா உன்னோட தீவிரவாதத்தை சொல்லவா? நீ அல்லவா எப்போதும் கொத்திடும் நாகமே அல்லவா? இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது பாசிசம். அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம் வசம். இந்த தேர்தல் தான் அதை மாத்திடத்தான் இப்போ நம்மிடம்தான் வந்துருச்சு. இன்னும் சில நாட்களே தான் சிந்திச்சு செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. நீட்டு எனும் கொடிய தேர்வை வச்சு படிக்கும் பிள்ளைகளை கொன்றது போதலையா? மாட்டுக்கறி தின்னதாலே அந்த ஏழையை அடிச்சு கொன்னதுமே போதலையா? இத மக்களா மறப்பாங்க, தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க. இத மக்களா மறப்பாங்க, தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க. மதவெறி இனவெறி எல்லாம் உன் மனசுல ஊறிய போச்சு. பாசிசம் வந்ததினாலே இந்த நாடே நாசமா போச்சு. நீ சொல்லுற பொய்யெல்லாம் நம்பாத மக்களின் கூட்டணி இந்தியா. நீ செஞ்சது போதுமே, இப்போது தொத்திட நீயும் வந்தியா. இன்னும் பல நாட்களே தான் சிந்திச்சு செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. தீட்டு என சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை அழிச்சது போதாதா? தீயிட்டு ஏழை வீடுகளை கொளுத்தி அவர்களை ஒழிச்சதும் போதாதா? இத மக்களா மறப்பாங்க, தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க. இத மக்களா மறப்பாங்க, தேர்தலில் பாடத்தை கொடுப்பாங்க. இந்திய கூட்டணி சின்னம் அது வெல்வது மட்டும் திண்ணம். கூட்டணி சின்னத்தில் ஓட்டு, அதை போட்டு நீ வெற்றியை காட்டு. நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது பாசிசம். அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம் வசம். இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. நாட்டில் எத்தனை எத்தனை தொல்லைகள் எல்லாமே தந்தது பாசிசம். அதனை விரட்டி அடிக்க வேண்டியே வந்தது இந்தியா கூட்டணி நம் வசம். இன்னும் சில நாட்களே தான் சிந்தித்து செயல்படுங்க. இந்தியாவின் தலையெழுத்த மாத்திட முடிவெடுங்க. இப்போ
கர்ப்பிணிகளுக்கு வந்து ஏடிஎம்கே பீரியடில் நிறுத்தினாங்க. இப்போ அதையும் மறுபடியும் சொல்கிறாங்க. சரியா, நம்ம பிள்ளைய படித்து கொடுத்துட்டா தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜில் போனாங்கன்னா மாதம் 1000 ரூபா. 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு வர்றவனே அந்த உடனே அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பில் பண்ணுறது. இப்போ ரோடு போடுறது, லைட்டு போடுறதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற வேலை. அதையெல்லாம் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைய பட்டினியாக போச்சுன்னா காலையில் பள்ளிக்கூடத்தில் அவங்க தான் சாப்பாடு கொடுத்து நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு மாதம் 1000 கொடுத்து கல்வி கடனை கூட இப்போ தள்ளுபடி பண்ண போகிறாங்க. காலேஜில் படிக்கிறதுக்கு வாங்கி இருந்தால் தள்ளுபடி பண்ணுறாங்க. மண்ணு வெட்டுறதை 400 ஆக்க போகிறாங்க. மத்திய அரசில் காங்கிரஸ் வந்துட்டால் அவங்க 1 லட்சம் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபா ஒரு ஆள் பேலி போட்டுக்கிறாங்க, கொடுக்குறேன். 10 லட்சம் 15 லட்சம் சொல்லல, 1 லட்சம் ரூபா வருஷம் மோடி இருந்தாரு. என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. வேறு எங்கேயோ ராமர் கோயில் கட்டின தவிர வேறு எதுவும் பண்ணலை. இப்போ நம்ம கவர்மெண்ட்டு தளபதி வந்து நமக்கு பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் இங்கே வந்தேன். வேப்பம்பட்டி, ஆனைப்பட்டி, அரசம்பட்டியை இப்போ சேர்த்துட்டா இப்போ இன்னும் 400 பேராக இங்கே வந்திருக்கணும். இந்த 400 பேர் பெண்களுக்கு நீங்கள் சொல்லணும். நம்ம எல்லோரும் இந்த திட்டம்லாம் தொடரணும்னா ஜெயிச்சாகணும். அது மாத்திரம் இல்லை, சும்மா போய் வீணாக போனவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு செதற விடுறதை விட இந்த அரசம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கிற பூத்தில், அரசம்பட்டியில் அதிகமான ஓட்டு போட்டு நம்ம காமிச்சோம்னா அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம முதலமைச்சர் தளபதி தான், நம்ம கவர்மெண்ட்டு நடக்க போகுது. நாங்கள் அதிகமான ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும் உரிமையோட கேட்க முடியும். இந்த சோழன் என்ன சொன்னார், நாங்கள் போய் ரோடை போட சொன்னால் உடனே போட்டுட்டாங்க. இப்போ என்ன இந்த மாதிரி ஆளுங்க வந்து சொல்கிறது பூரா நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்களே நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வரலாம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவினாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தாலுகாட்சியில் போய் பண்ணணும்னா 5000 கொடு 10000 கொடுக்குறோம். இங்கெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு சொல்லிவிட்டு உடனே வரணும், பண்ணி கொடுக்கணும். இந்த பணியெல்லாம் நாங்கள் 3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா, எந்த இடத்துலையும் போய் ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறதுக்குலாம் வேலை இல்லை. அவ்வளோ செஞ்சு கொடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துட்டு ஓட்டு கேட்குறோம். நீங்கள் உரிமையோடு ஏன் எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு சோறு வர்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு செய்கிறாங்க, மாதம் 1000 கொடுக்குறாங்க. ஓட்டை போடுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லி ஓட்டு வாங்கி அதிகமான ஓட்டை வாங்கி காமிங்க. சரியா, எல்லோரும் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டை கேட்டு போட வைங்க. சரியா, சரிங்க.